வணக்கம். ஆன்மீக நெஞ்சங்கள் யாவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த அமாவாசை அன்று நிகும்பலா யாகம் பிரத்யங்கரா அம்மாவுக்கு அரிட்டாப்பட்டி ஸ்ரீ அன்னை சிங்கமுக பிரத்யங்கரா தேவி கோவிலில் நடந்தது. அதை அற்புதமாகவும் சிறப்பாகவும் அழகாகவும் அன்னை ஷியாமளா அவர்கள் நடத்தினாங்க. மக்கள் அவங்கவுங்க கோரிக்கைகளோடையும் வேண்டுதலோடையும் அந்த அமாவாசை யாகத்துக்கு கலந்துக்கிட்டாங்க. நிகும்பலா யாகம் அப்படின்னாவே பிரத்யங்கரா அம்மாவுக்கு அமாவாசை அன்று நடத்தப்படக்கூடிய ஒரு சிறப்பான யாகம். மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதலோடு வந்து அந்த மூலிகை பொருளை வாங்கி போடுறாங்க. இது எந்த இடத்துலையுமே நடக்காத ஒரு சிறப்பு இந்த கோயிலில் நடக்குதுங்க. அன்னை ஷியாமளாம்மா வந்து விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகைகள் இருக்குது. இப்போ ஏலக்காய் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு வேண்டுதல் வச்சு அந்த ஏலக்காய் வாங்கி போடணும். கிராம்பு, கருங்காலி, வெட்டிவேறு, பட்டை, லவங்கம், இப்படி அனைத்து மூலிகைகளுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரத்யேகமான தட்டுக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனை உண்டு. அந்த தட்டில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகைகளுக்குமே அவ்வளோ ஒரு விசேஷம். அந்த விசேஷமான ஒரு மூலிகையை நம்மளுடைய வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி அதை வாங்கி அதை போடுவாங்க. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த மூலிகைகளை போட்டு யாகம் பண்ணுறது ஒரு விசேஷமான ஒரு சிறப்பான ஒரு யாகம். ஆனால் இதில் இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த மூலிகைகளை மக்கள் கையில் கொடுத்து மக்களே போடுற மாதிரி அன்னை ஷியாமளா அம்மா செய்வாங்க. ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு வேண்டுதலோடு நீங்கள் உட்காந்து அம்பாள்கிட்ட நீங்கள் வேண்டிட்டு இந்த இதை போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மூலிகைகளை வந்து ஒவ்வொரு பக்தர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையுமே கொடுத்து அதை போட வைக்கிறது மிக சிறப்பான ஒரு அம்சம். அதே மாதிரி மிளகாயும் அப்படித்தான். பாதத்துக்கு பூ போடுறது இருந்தாலும் அம்பாளுக்கு பூ போட்டு வேண்டுதல் பண்ணுறதும் அப்படித்தான். அது அவங்கவுங்க கையால் அவங்கவுங்க மனசோட அவங்கவுங்க வேண்டுதலோட அவங்கவுங்க கோரிக்கையோட இந்த செயல்களை செய்யும்போது அத்தனையும் நிறைவேறும் அப்படின்றது முழுமையான நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி அன்னை ஷியாமளா அம்மா ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை மக்களுக்காக ஏற்படுத்தி அதை அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. சிறப்பாக இந்த யாகம் நடந்தது. அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் பிரத்யேகமாக மெனக்கிட்டு அன்னதானத்துக்கு சாப்பாடு பொங்குனாங்க. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. இன்றைக்கி முழுவதுமே சந்தோஷமான நிகழ்வுகள் அந்த யாகத்தின் பேரில் நடந்தது. பெண்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. மக்கள் வந்தவங்க நிறைய நிறைவோடு போனாங்க. அந்த இடமே ஒரு சொர்க்க பூமி. எவ்வளவு கவலைகளோடு போனாலும், எவ்வளவு கஷ்டங்களோடு போனாலும், எவ்வளவு இல்லாமை, வறுமை, நோயின்னு எது வழியோடு அங்கே போகும்போது அது அத்தனையும் பறந்து போயிடுது. அந்த யாகத்தில் உட்காந்து தொட்டு அதை போடும்போதும் அந்த வேண்டுதல் படுத்தும் போதும் அந்த நெருப்பு ஜுவாலையிலேருந்து வரக்கூடிய அந்த வெப்பமானது நம்மளுடைய உடம்பை அத்தனை நோய்களையும் குணப்படுத்துதுங்க. அது சொல்ல எனக்கு விவரிக்க தெரியல. உண்மையே என்னால் உணர்ந்து நான் சொல்கிறேன். நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம். மக்களாகிய நீங்களும் அதை வந்து அனுபவிக்கணும். நல்லது மட்டுமே எல்லாத்துக்கும் நடக்கணும். உங்களுடைய உண்மையான கோரிக்கைகளும் உண்மையான வேண்டுதலும் அந்த இடத்துல நிறைவேறணும் அப்படிங்கிற அம்மா அனைத்து ஆசீர்வாதத்தையும் அன்பையும் உங்களுக்கு கொடுக்கணும். அன்னை ஷியாமளா அவர்களோட ஆசியும் அன்பும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் இந்த பதிவை நான் போடுறேன். கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை அனைத்தும் வெற்றி பெறட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம். ஓம் பிரத்யங்கிராயை வித்மகே சத்ருநிஷோதன்யை தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத். ஸ்வாஹா.